அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் டே 19 இஃப்தார் ப்ரிப்பரேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எக்ஸை வச்சு பர்கர் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை வேக போட்டுட்டு அது கூடவே காலிஃப்ளவரும் வேக வச்சு பக்கடாவாக செஞ்சுட்டேன். கூடவே வாட்டர் மெலன் இருந்ததுனால அதை ஜூஸாக போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டேன். சில்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்ச எக்ஸை கோட்டிங் கொடுக்கறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு மைதா மாவு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் எக்கை டிப் பண்ணிவிட்டு அது கூடவே கிராம்ஸ்லையும் கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எக்ஸ் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அந்த எக்ஸை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க யோக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம், டொமேட்டோ கெச்சப் தான் சேர்த்துக்கோங்க. நான் ஷான் சாஸ் சேர்த்துருந்தேன். அது கூடவே கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சோண்டு மயோனஸ், அரியானு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டையிலேயே அதை செட் பண்ணிவிட்டு அது கூடவே மேலே பால் சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு சின்னதாக ரவுண்டாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று, அது கூடவே தக்காளியும் ஒரு ஸ்லைஸ் வச்சுட்டு ஒரு சைடு முட்டையில் அந்த யோக்கை ஸ்டஃப் பண்ணி மூடிங்கன்னா சூப்பராக மினி பர்கர்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் வச்சு நல்ல முறையில் நம்ம தந்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி